வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். கிங் கோலி டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாருங்க. ரொம்ப மனசு வருத்தமா இருக்குங்க. கேப்டன் கோலி டெஸ்ட்ல இந்தியாவுக்கு மிகப்பெரிய டெஸ்ட் கேப்டனா இருந்து வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க மேட்ச்லாம் நமக்காக ஜெயிச்சு கொடுத்தாரு கிங் கோலி பார்த்தீங்கன்னா 68 மேட்ச் கேப்டன் ஆடி 40 மேட்ச் வின் பண்ணியிருக்காருங்க. இந்த மகேஷ் சிங் தோனியாலேயோ டிராவிட்டாலேயோ கங்குலியாலேயோ ரோஹித் சர்மா யாராலையுமே இந்த நெருங்க முடியாது. ஏன்னா அவர் டெஸ்ட் கேப்டன், அவர் அக்ரஷன், அது ஒன்று தாங்க காரணம். கிங் கோலி டெஸ்ட் ஃபார்மேட்லேருந்து இவ்வளோ சீக்கிரம் போயிருக்கக்கூடாது. சச்சின் ரிட்டையர் ஆகும்போது 40 வயசு, ராகுல் டிராவிட் ரிட்டையர் ஆகும்போது 38 வயசு. அப்படி இருக்கும்போது கிங் கோலி உங்களுக்கு 36 வயசு தாங்க ஆகுது. நீங்கள் எப்படிங்க ரிட்டையர் ஆகலாம்? கிங் கோலி 123 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. அதில் 9230 ரன் அடிச்சிருக்காரு. அவர் மைல் ஸ்டோனுக்காக ஆடுன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். நீங்களாம் அடிக்கடி சொல்லுவீங்க. அவர் நினச்சிருந்தாருன்னா அசால்ட்டாக 10 ரன் அடிச்சிருக்கலாம். அசால்ட்டாக எல்லாம் கொஞ்சம் மூச்சை போட்டு சச்சின் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கலாம். 100 அடிச்சிருக்கலாம். 4 வருஷம் ஆடினாருன்னா கண்டிப்பாக ஒரு 19 செஞ்சுரி அடிச்சிருப்பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி பிளேயர் விராட் கோலி. அவரு ரிட்டையர் ஃபோர்ஸ் பண்ணி பிசிஎஸ்சி அழுத்தம் கொடுத்துச்சா என்னன்னு தெரில, இல்லை ரோஹித் சர்மா போயிட்டனால நானும் போகிறேன் யங்ஸ்டர்ஸுக்கு வலியுறுன்னு சொல்லிட்டாருன்னு தெரில. அவர் பேட்டிங் ஆவரேஜ் இப்போ கூட 46ங்க. 130 அடிச்சிருக்காரு, 31 அடிச்சிருக்காரு. ஒரு கேப்டனா 7 தடவை 200க்கு மேலே அடிச்சிருக்காரு. இந்த முடிய வேர்ல்டு எந்த கேப்டனும் அப்படி பண்ணது கிடையாதுங்க. 7 தடவை 200க்கு மேலே அடிக்கிறதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. டெஸ்ட்டில் பயந்தாங்குழியாக இருந்த இந்தியன் டீமை நம்பர் 1 டீமாக மாற்றினதுக்கு விராட் கோலி கேப்டன்ஷிப் தான் முழுக்க காரணம். வேற யாருமே கிடையாது. இங்கிலாந்து போனா, சேனங்கண்டி போனா, இங்கிலாந்து என்ன, ஆஸ்திரேலியா என்ன, சவுத் ஆஃப்ரிக்கா என்ன, நியூசிலாந்து என்ன, அவனுக்கு மட்டும் தான் பவுன்சர் போட தெரியுமா? நம்ம போட்டாலும் பால் பவுன்ஸ் ஆகணும், அவன் அர்றா அப்படின்னு சொல்லி அடிக்கிறது என்ன? சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் செஞ்சுரியனில் சவுத் ஆஃப்ரிக்கா வீரர்களாலேயே சவுத் ஆஃப்ரிக்கா பேசே 100 போடாமல் ஒரு சீரியஸ் கூட ஆனாங்க. ஒரே ஒருத்தர் தான் 100 போட்டாரு. அவர் தாங்க கிங் விராட் கோலி. அவர் எப்படிங்க டெஸ்ட் ஃபார்ம்ல இருந்து ரிட்டையர் ஆனாரு? அவர் எந்த இதில் 100 இல்லாமல் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காரு, இங்கிலாந்துல அடிச்சிருக்காரு, நியூசிலாந்துல அடிச்சிருக்காரு, சவுத் ஆஃப்ரிக்கால அடிச்சிருக்காரு, பங்களாதேஷ்ல அடிச்சிருக்காரு, ஸ்ரீலங்கால அடிச்சிருக்காரு. அவர் பாகிஸ்தான்ல ஆனது கிடையாது. அதனால மட்டும்தான் அங்கே அடிக்கல. விராட் கோலி என்ன இன்னமும் ஜீரணிக்கவே முடியலங்க. பிசிஎஸ்சி தான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஆனால் அவர் என்ன நடந்துச்சுன்னா பார்த்தீங்களா, 2011 அவர் டெபியூட் ஆனார். 2016 முடிய அவரோட டெஸ்ட் ஆவரேஜ் 56.5ங்க. 2017லேருந்து 2020 முடிய 46.5 இருந்துச்சுங்க. பட் கடைசி 4 வருஷம் டெஸ்ட் அந்த அளவுக்கு போகலங்க விராட் கோலிக்கு. ஆமாங்க, கடைசி 4 வருஷம் அவரோட ஆவரேஜ் 26 தாங்க. ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்குமா? நமக்கு அந்த அக்ரேஷன் குறைஞ்சிருச்சுன்னு விராட் கோலி நினச்சிட்டாருன்னா. ஏன்னா இப்போ கடந்த சீரியஸாக விராட் கோலி அவ்வளோ ஆஸ்திரேலியா சீரீஸில் அக்ரேஷனாக இருந்தார். அதுக்கு முன்னாடி ஹோம் சீரீஸ்லாம் நம்ம பழைய விராட் கோலியை பார்க்கல. அவர் ஒரு தடவை சொன்னார், என்னோட அக்ரேஷன் எப்போ குறையுதோ நான் டெஸ்ட்டை விட்டு இல்லை கிரிக்கெட் விட்டு விளைக்கிறேன்னு. ஒருவேளை அது இதுவாக இந்த நேரமானு தெரில. பட் ஹோப்ஃபுல்லி அவர் 2027 முடிய ஓடிஐ கிரிக்கெட் ஆடுவார். கிங் கோலி சேஸ் மாஸ்டரை நம்ம அங்கே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.